ஆமாடி, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்துக்கோ. அதெல்லாம் சரிதாண்டி. நானும் உன் கூட சேர்ந்து ஆர்வமாக இருந்தது என்னமோ உண்மைதான். இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுக்கோ. இது உன் வாழ்க்கை பிரச்சனை பார்த்துக்கோ. சும்மி, ஒரு பொண்ணு வாழ்க்கையில் 4 ஆம்பளைங்க முக்கியமானவங்க பார்த்துக்கோ. முதல்ல பெத்த அப்பா, அப்புறம் கூட பிறந்தவங்க, புருஷன், அப்புறம் நண்பன். எனக்கு நண்பனும் இல்லை, கூட பிறந்தவனும் இல்லை. எங்கள் அப்பாவும் ஒரு நாள் கூட என்கிட்ட நல்லா முகம் கொடுத்து பேசியோ சிரிச்சியோ பேசினதில்லை. இது எல்லாமாவும் அவர் இருப்பாருன்னு எனக்கு தோணுதுடி. அதை எப்படி உறுதியாக சொல்கிறேன்னு நீ நினைக்கலாம். ஆனால் அன்னைக்கு காரில் வரும்போதும் சரி, இன்னைக்கு போய் பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போதும் சரி, வேற யார்கிட்டயோ ஒரு ஆம்பளைக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கோன்ற ஃபீலே எனக்கு வரல சுமி, பார்த்துக்கோ. அப்புறம் அவருக்கு என்ன பிடிச்சும் இருக்குது பார்த்துக்கோ. அது என்னமோ தெரியல சுமி, எனக்கு தோணுது அவர் நல்லா பார்த்துப்பாருன்னு. அவர் கூட இருக்கும்போது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது தெரியுமா. ஏய் சின்ன பொண்ணு, நீ ஆடி பேசுறது? நீ இவ்வளோலாம் சீரியஸாக பேசி நான் பார்த்ததில்ல பார்த்துக்கோ. ஏன் டீ இவ்வளோ சீரியஸாக இருக்க? அவருக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிற. நீ அப்போ அவர்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானடி அதை. கூட சீக்கிரம் சொல்லிடலாம் தான் இருக்கேன். என்ன எப்படியோ நீ நினச்ச மாதிரி லவ் மேரேஜ் பண்ணிக்க போற. நீ நினச்ச மாதிரி அவர் நல்லவராகவும் இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்டி. உங்கள் அப்பாவை தான் எப்படி சம்மதிக்க வைக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆமாடி, அதை நினச்சாதான் எனக்கும் கொலை நடுங்குது பார்த்துக்கோ. உனக்கு அடுத்து தங்கச்சி வேற இருக்கா, எல்லாம் யோசிச்சு செய்ய எதுவாக இருந்தானே என்ன. சரி சுமி. இனிமே நீ ஆஃபீஸ் வர மாட்டே, அடிக்கடி மீட் பண்ண முடியாது. அதை நினைச்சாதான் சங்கடமா இருக்குடி. நீ அதெல்லாம் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத. நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த கடையில் மீட் பண்ணலாம். என்ன அது மட்டும் இல்லை, டெய்லி ஃபோன்லேயும் பேசிட்டு தான் இருக்க போகிறோம். அப்புறம் என்னடி. சரிடி. நம்ம மறுபடியும் எப்போ மீட் பண்ணுவோன்னு தெரியல. பக்கத்தில் இங்கே ஒரு கோவில் இருக்கு, அங்கே போயிட்டு வீட்டுக்கு போகலாம் என்ன. சரி போகலாம். இப்போ ஜூஸ் குடி. என்னடி ஜூஸ் குடிக்க சொன்னா கிளாஸ் எட்டி பார்த்துட்டு இருக்க? உள்ள விழுந்துரு, அதை பார்த்து கையில் எடுத்து குடி. என்ன இப்படி ஜாலியாக பேசினாதான் நல்லா இருக்கும். அதுதான் சின்ன பொண்ணு. நீ அதை விட்டுட்டு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்க. சரி சரி, அப்படியே சீரியஸ்னு பில்லை என் தலையில கட்டிடாத. நீ தான் பில்லு கொடுக்கணும். ஏண்டி லவ் ஓகே ஆனது உனக்கு, நான் பில்லு கொடுக்கணுமா? சும்மி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்கே என்ன பில்லோ அதை நீ கொடுத்துட்டு கோயிலுக்கு போகிறோம்ல, அங்கே எவ்வளோ செலவானாலும் சரி அம்புட்டியும் நானே பார்த்துக்கிட்டேன். ஏமா ஐயா ராசு வந்துட்டியா? ஏமா நீங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்னு. தீபா என்ன சொன்னே? இந்தமா இதுல ஸ்வீட்டு காரம் உனக்கு தலைக்கு பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிண்ணே. தீபமா சேர்த்தி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ இப்ப கொஞ்சம் சாப்பிடு என்ன. சரிண்ணே. நாளைக்கு லீவ் சொல்லிட்டியோ? இல்லம்மா, பர்மிஷன் தான் சொல்லியிருக்கேன். ஓ அப்படியோ? நாளைக்கு முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ அப்புறம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நான் பாத்துக்கிட்டேன். தீபா அண்ணனுக்கு காப்பி எடுத்துருவா மக்களே. ஏமா இந்த மாப்பிள்ளைய தங்கச்சிக்கு பிடிச்சிருக்குதா? ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அட அந்த கந்தசாமி புரோக்கரு ஃபோட்டோ ஜாதகம் எல்லாம் இவ ஃபோனுக்கு தான் அனுப்புதாரு. இல்லை ராசு, அதெல்லாம் பிடிக்கலன்னா உன் தங்கச்சி பொருத்தமே பார்க்க விட்டுருக்க மாட்டா. பிடிச்சிருக்க போய் தான் அந்த அன்னைக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு அவளும் என் கூட வந்தானே. நாளைக்கு நேரில் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் என்ன. சரிம்மா, நானும் புரோக்கர்ட்ட விசாரிச்சேன். குடும்பம்லாம் நல்ல குடும்பம் தான் சொன்னாரு. மாப்பிள்ளைய ஐடி கம்பெனில வேலையில இருக்காப்லையா, நல்ல சம்பளமும் வாங்குதாராம். நான் போட்டோவும் பார்த்தேன், நல்லதா இருக்காப்ல. சரிம்மா, வந்து பார்த்துட்டு போட்டோம். அந்த அன்னைக்கு தீபாவுக்கும் மாப்பிள்ளை பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம் என்ன. என்ன காப்பி? ஐயா ராசு, காஃபி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு நாளைக்கு வர சம்மந்தம் நல்லபடியாக முடியணும்னு வேண்டிட்டு வந்துடுறோம். அப்படியே வர வழியில் நம்ம பார்வதி வீட்டில் போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் என்ன. சரிம்மா, போயிட்டு வாங்க என்ன. தீபா வா மக்களே, போயிட்டு வந்துருவோம். சரிம்மா. அண்ணே வாரம் என்ன. சரிம்மா. வலி என்றால் காதலின் வலிதான் வலிகளில் பிரிது. பரவாயில்ல சுமி, இந்த கோயிலில் சாயந்தர டைம்ல கூட பிரசாதம் தராவ. ஆமாடி. என்ன இன்னும் கொஞ்சம் பெரிய தொண்டையா கொடுத்துருந்தாங்கன்னா நைட்டு டிஃபன் முடிச்சிருக்கலாம். அம்மையும் தங்கச்சியும் கோயிலுக்கு போயிருக்காவடா. சரிடா, நீ அழுதுட்டே வேற போனியா? அதான் எனக்கு மனசு சங்கடமாவே இருந்துச்சு. அதனாலதான் போன் அடிச்சேன். ஏடா, இத்தனை வருஷத்துல நீ எந்த பொண்ணுமே ஏறெடுத்து கூட பார்த்தது இல்ல. இந்த பொண்ணை ஏன்டா உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குது? அப்படி நல்லா பிடிக்கணும்னு வேண்டிட்டே மக்களே. நேரில் பார்த்துட்டு முடிவு சொல்லிட்டேம்மா. எனக்கு பிடிக்கலன்னா நான்லாம் கல்யாணம் கட்ட மாட்டேன் பார்த்துக்கோங்க. சரி மக்களே. என்னடி அது கையில்? அது என்னமோ தெரியலடா, அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்தே ரொம்ப நாள் பழகுன மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்ல, எனக்காகவே அவ பிறந்த மாதிரி இருந்ததுடா. பிரசாதம் சாப்பிட்டு தொன்னமா அதை ஏட்டி இன்னும் கையில் வச்சிட்டு இருக்க, தூர போடு. ஐயோ, அந்த பிள்ளை தலைமையிலே போட்டுவிட்டாலே. அந்த பொண்ணு இல்லாத வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியலடா. ஹலோ, என்ன இது? தொன்ன பேசாம இருடி, இவ வேற. ஏமா அது தெரியாம வந்து விழுந்துட்டு. தெரியாம எப்படி விழும்? நீங்க தான் தூக்கி போட்டிருக்கீங்க. தலையில விழுந்தது கூட பரவாயில்ல, ஒரு கோவில்ல இப்படியா குப்பை போடுவீங்க? ஏமா அதான் தெரியாம விழுந்துச்சுன்னு சொல்றோம்ல. என்னமோ ரூல்ஸ் பேசுதவன். குப்பையை தலையில போட்டது இல்லாம என்ன இப்படி பேசுதீங்க? ஆமா, இவ பெரிய மகாராணி, இவளுக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடு. கருவாச்சி நீ பேச. உனக்கே இவ்வளவு பிடிச்சிருக்குதுன்னா அவ்வளவு நல்ல பொண்ணாடா அது. ஆமாடா, ரொம்ப நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு, அடக்கொடுக்கமான பொண்ணு, கோவமே வராது பத்துக்கு. பாத்துடி கருவாச்சினவ இப்ப உன்ன. ஏமா யார் மணி? கோயில் கொடிமரம் மாதிரி கொஞ்சம் கையை விடுறியா, வலிக்குது. ஆமா, கோவில் கொடிமரம் தான். உன் மேல அப்படியே சாஞ்சேன்னா சட்னி ஆயிடுவேன். நைட்டு டிஃபனுக்கு பொட்டணம் கட்டிட்டு போயிருவேன் பார்த்துக்கோ.
அது வரைக்கும் எங்க கையை பூ பறிச்சிட்டு இருக்குமா? ஆஞ்சு போடுவா, ஆஞ்சி 2 பேரையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்க அப்பா பாத்துருவாருன்னு என் கூட வண்டியில கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப எவ்வளவு பெரியவங்க மேல மரியாதை வச்சிருக்கா பத்தியா? நானும் பார்த்துட்டே இருக்கேன், பேசிட்டே இருக்கவ. ஐயோ ஐயா, என் கையை உடைக்கிறாவளே, இதை கேட்கறதுக்கு நாதி இல்லையா? அம்மா, ஏய் எங்க அம்மா இப்ப விட போறியா இல்லையா? ஏய் விடுடி, போகட்டும், கோயில் இது பிரச்சனை வேணாம், வயசானவங்க வேற. ஐயோ, கையை போட்டு முடிச்சுட்டாலே இந்த நெடுமரம். எம்மா வாமா நம்ம போவோம். இவ கையில கட்ட முளைக்க இருடி, என் மாமன் கிட்ட சொல்லி உனக்கு என்ன பண்ணதே பாரு. சரிடா, நான் போனை வைக்கேன். நாளைக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்கல்ல, அதனால கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. முடிஞ்சா நீ கூட வாடா. சரிடா, பர்மிஷன் கிடைச்சா வாரேன். என்ன நீ எதையும் யோசிக்காம ரெஸ்ட் எடு, நான் வைக்கிறேன். அவங்க தான் இப்படி இன்டீசெண்டா நடந்துக்கிறாங்க, நீ ஏன்டி இப்படி பண்ணுத? என்ன இருந்தாலும் வயசானவங்க இல்லையா? வயசானவங்கன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் என்ன? சரி நீ வா போவோம். தடி, சித்திகிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருவேன்னா? சரிம்மா. அங்க வந்து கோவில நடந்தது எதுவும் சொல்லிட்டு இருக்காதம்மாக்கா, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லடி, நாளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது இல்ல, அப்புறம் சகனம் சரியில்லைன்னு சொல்லிட்டுவாவ. சரிம்மா, நான் எதுவும் சொல்லல. பார்வதி எக்கா வாக்கா, தீபா வா. வாக்கா வா, வந்து உட்காரு. நீயும் வந்து உட்காரு பார்வதி, வா. ஸ்னேகா, செல்லத்தாய் அக்காவும் தீபாவும் வந்திருக்காங்க பாரு. அத்தை வாங்க. தீபா வா. வர ஸ்னேகா, பக்கத்துல தான் இருக்கீங்கன்னு பேரு, அங்க வந்து எட்டி பார்க்க மாட்டீங்க. வரணும் அத்தை, எங்க இங்க வேலையே சரியா இருக்கு பார்த்துக்கோங்க. ஆமா, எல்லா வேலையும் இவ்வளே தான் இழுத்து போட்டு செய்யுதா. போடி போய் டீ காஃபி ஏதாவது எடுத்துட்டு வா போ. பார்த்து ரொம்ப சிலுப்பாத ஸ்னேகா, அதெல்லாம் ஒன்றும் வேணாமக்கா, நாங்கள் இப்போ தான் கோயிலில் பிரசாதம்லாம் சாப்பிட்டு வந்தோம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தோம், நீ இருவா. ஏக்கா எதுவாக இருந்தால் என்ன, டீ ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசலாம்ல? நீயே வராதோ வந்திருக்க, நான் தான் உன்னை அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டேன், நீ இங்கே வரதே இல்லை, எப்பயாவது ஒரு டைம் தானே வர. பார்வதி, நம்ம வீட்டில் சாப்பிட என்னம்மா, அதெல்லாம் நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் பார்த்துக்கோ. சரி, இப்போ இட்லி அவிச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுதியா? டைம் வேறு ஆகுது பாரு, நீ சுகர் பேஷண்ட் வேறு, சாப்பிடணும்ல சீக்கிரம். இல்லை பார்வதி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன், நாங்கள் போய் சாப்பிட்டுக்கிட்டோம் சரியா? தேவா இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரலையாம்மா? இல்லை தேதோ வர நேரம் தான். அப்புறம் ஜீவா ஃபோன் இது போட்டானா, எப்போ வரானோ? அவன் தினமும் வேலையை முடிச்சுட்டு வந்து எனக்கு ஃபோன் போட்டுருவான் பாருங்க. வேலை இங்கேயே மாற்றிட்டு வந்துடுமாக்கான்னா கேட்க மாட்டேங்க. நாம் சொல்லுதோன்னு அவன் வந்துட மாட்டான்ல, அவனும் அதெல்லாம் பார்த்து சரி பண்ணிட்டுல வரணும், இங்கே வந்தாலும் நல்ல வேலையை அமையணும்ல. ஆமாக்கா, ஆனால் அவனுக்கும் கல்யாணம் பண்ணணும்ல அடுத்து. சரி அதெல்லாம் இருக்கட்டும், தீபாவுக்கு அன்னைக்கு பொருத்தம் பார்த்துட்டு வந்தோமே, அந்த மாப்பிள்ளை வீடு ஏதாவது சொன்னாவளா? ஆமாடி, அது விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். நாளைக்கு காலையில் மாப்பிள்ளை வீடு வராவ, நாளைக்கு நேரமாக தான் வராங்க பார்த்துக்கோ. அதனால் நீ, ஸ்னேகா, தேவா, உங்கள் வீட்டுக்காரு எல்லாருமே நேரமாக வந்துடணுன்னு. தம்பி வந்தால் நான் சொன்னேன்னு சொல்லு, இல்லை நான் இருந்து சொல்லிட்டு போவா. அதெல்லாம் நமக்குள்ளே என்ன, நாங்கள் தானே முன்னே நின்று நடத்தி வைக்கணும், அதெல்லாம் நான் சொல்லிக்கிற விடு. ஆமாம் ஆமாம், என் பையன் தான் மூத்தவன், அவன் கல்யாணம் ஆகாமல் கிடக்கான் இன்னும். உன் பிள்ளைக்கு மட்டும் பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருக்க. என்னக்கா யோசிக்க? இல்லை அடுத்து ராசுகுட்டிக்கும் கல்யாணம் இருக்குது, அதுவும் எல்லாம் நீங்கள் தான் முன்னே நின்று நடத்தி வைக்கணும், அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரிக்கா, அதெல்லாம் நீ சொல்லணுன்னே இல்லை, நாங்கள் காலையில் வந்துடுதோம் சரியா? நேஹா நீ வந்துட்டேன்னா எதா, அதெல்லாம் நான் முதல்ல வந்துடுவேன் பார்த்துக்கோங்க. சரிம்மா சரி. பார்வதி, நான் கிளம்புதேன்னு. தீபாவுக்கு இப்பயே கல்யாண காலம் வந்துட்டு. போங்க மதனி. சரி நாங்கள் வாரோம். சித்தி மதனி வாரோம். சரிக்கா. வீட்டில் ஒரு ஆம்பளை ஆள் இருக்கும்போது வந்து சொல்லணுன்ற அறிவே எங்கள் அக்கா கறிக்கு இல்லை. இதில் வேற ஒன்றும் தெரியாதவளாட்டம் இருந்து சொல்லிட்டு போட்டுமான்னு வேற கேட்குதா. கிளை பேர் இன்னைக்கு பேசிவிட்டு இங்கே திட்டிட்டு கிடக்கு. என்னடி, என்னமோ எல்லா வேலையும் நீ தான் செய்தவ மாதிரி அவகிட்ட பேசுத. இல்லத்த, நானும் தான் செய்தேன். என்னடி கூட கூட பேசுவ, போய் வேலையை பாருப்பா. ஆமாம், இந்த சிலுப்பலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எங்கள் அக்காக்காரி நல்லா பெரிய இடமா பிடிச்சிட்டாலோ, நாளைக்கு போனால் தெரிய போகுது. இவன் 2 பேரும் கல்யாணம் முடிக்கிறதுக்குள்ள நம்ம ஜீவாவுக்கும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடணும். எம்மா, தோல் சப்பையெல்லாம் வலி எடுத்துட்டு கொள்ளையில் போகிறவ கையை இப்படி முடிக்க விட்டாளே. ஏமா என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன கோயிலில் ஒரு பொண்ணு அம்மா கையை பிடிச்சி முடிக்க விட்டானே. ஏமா என்ன நடந்தது? ஆடு நடந்தது மாடு நடந்தது, போடா போக்கத்தவனே. என்ன பிரசாதம் சாப்பிட்டு தொன்னையை தெரியாம தூக்கி ஒரு பொண்ணு தலையில போட்டேன்னே, அதுக்கு அவ ஃப்ரெண்டையும் ஒருத்தி நெட்டக்காளி என்ன வரது வந்துட்டானே அம்மைக்கிட்ட. ஏமா அந்த மாதிரி பொம்பளை வீட்டுலாம் சண்டைக்கு போறீவ? பாத்தியாடி, போக்கத்தவன் சொன்னேன் சரியா போச்சா? நாம சண்டைக்கு போகணும்னு சொல்றான் பாருடி. போடா நண்டி, அம்மை ஒன்று துடிப்பான்னு பார்த்தா நான் சண்டைக்கு போறேன்னு சொல்றவ. என்ன அவளை சும்மாவே விடக்கூடாதுண்ணே. ஆமா சும்மா விடாத, போய் பார்த்து டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு வா. என்ன ஏமா இப்படி பேசுத? எப்பா மவராசா, நீ எனக்கு ஒன்றும் பண்ண வேணாம். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டில் வராங்க, அதுக்கு என்ன பண்ணுமோ அதை மட்டும் பாரு சரியா? சரி இருங்க, 2 பேரும் சாப்பிட போய் இட்லி எடுத்துட்டு வரேன். பெரும் விளங்காதவன், இவன்கிட்டலாம் சொல்லி அமைஞ்சலி பிரயோஜனம் இல்லை, அதனால தான் நானே அமைக்கிட்டு இருக்கேன். நீ ஏன்டி அவகிட்ட சொன்னேன்? ஏம்மா நீ தாம்மா அவகிட்ட சொல்லிட்டு வந்த, என் மாமன்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணுது பாருடின்னு. அது வந்து ஒரு பேச்சு சொல்ல வேண்டியது தான். உங்கள் அண்ணனை பற்றி உனக்கு தெரியாதோ?
போடி அம்மைக்கு தைலம் இருந்து குடுடி. ம், சாப்பிட்டு போவா. ஹலோ, இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஆனாலும் இன்னைக்கு ஒருத்தைய பார்த்தனே, எம்மா 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 தொடப்பக்கட்டை என்ன வரத்து வரா. இவளெல்லாம் கட்டிக்கிட்டு எவன் சீரழிய போறானோ தெரியல.